நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். இந்த டிஷ்ஷில் பேர் வந்து உள்ளி காரம் தோசை. வாங்க உள்ளி காரம் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் காஞ்ச மிளகாய் 4 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வெங்காயம் வதங்கிட்டு இனி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மாற விடுங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தோசை ஊற்றிக்கொள்ளுங்க. நார்மல் தோசை மாதிரி தான், அதில் ஒரு தோசை ஊற்றிக்கொள்ளுங்க. அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை மட்ட பக்கம் திருப்பி போட போறதில்ல, ஸோ இதுக்கு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க. ரெடி ஆகிட்டு இனி இந்த ஸ்ப்ரெட்டை வந்து தோசையில போட்டுக்கொள்ளுவோம். இது மேல கொஞ்சம் சீஸை ஸ்க்ரேப் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் வந்து ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி விடலாம். இந்த தோசை ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இந்த உள்ளி காரம் தோசையை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமெண்டா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.